அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு முகாம் என்பதை விட முதல்ல முகாம் என்பதே ஒரு நாட்டில் இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, நன்றா இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு திருட்டுத்தனமா வந்திருந்தா அவங்கள கைது பண்ணதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு போர் சூழல்ல வாழ வழி இல்லாத நிலைமையில, இக்கட்டான நிலைமையில உயிரை காப்பாற்றியாக வேண்டும், அடுத்த தலைமுறை சந்ததிகளை காப்பாற்றியாக வேண்டும். அப்படி ஒரு இக்கட்டான சூழல வேறு வழியே இல்லாத உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேறு நாட்டிற்கு வந்தவர்களை முதலில் முகாம் என்கிற முறையில் அடைத்தலே தவறு. இது ஒண்ணு வேற எங்கேயும் எல்லா இடத்துலையும் இல்லாதெல்லாம் நாங்க இங்க சொல்லல. இதே இந்தியாவில் வரலாறு இருக்கிறது. திபெத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்களுக்கு அங்கே முகாம் என்று இந்த இந்தியாவில் எங்கேயும் அமைக்கல. உங்களுக்கு தெரியுமா, கர்நாடக மாநிலம் கூர்க் மாவட்டம், அந்த கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தையே ஒதுக்கி தந்திருக்கிறது இந்த அரசு. எதுக்கு? திபெத்திலிருந்து இவர்கள் சொல்கிறார்களே அகதி, அப்படி வாழ வழி இல்லாமல் ஒதுங்குவதற்காக வந்தார்களே, அந்த மக்களை ஒரு கிராமத்தை ஒதுக்கி கொடுத்து அவர்கள் வாழ என்ன எப்படி வாழலாம், வண்டி வாங்கலாம், பொருளாதாரம் என்னனாலும் என்ன வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், வாக்கு மட்டும் செலுத்தக்கூடாது. எப்படி? வாக்கு மட்டும் கிடையாது. அதே முறையை தானே எல்லா நாட்டிலிருந்து வந்த மக்களுக்கு கொடுத்திருக்கணும். அங்க கொடுத்தது மாதிரி என் தாய் தமிழீழத்திலிருந்து வந்த எங்கள் தமிழர்களுக்கும் இங்கே கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. இதுதான் அடிப்படை. அப்ப முகாம் என்று ஒன்று இருந்த தவறு. அதுக்கும் மேல சிறப்பு முகாம் என்பதுதான் கொடுஞ்செயல். இந்த பாரதத்தில் எழுதாங்கல்ல, இந்த வன்கொடுமை, தீண்டாமை, அதெல்லாம் தீண்டாமை பாவ செயல் அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அது மாதிரி இதுல எழுதணும் முகாம் என்பது ஒரு பாவ செயல், திறப்பு முகாம் என்பது ஒரு தீண்டாமை அப்படின்னு எழுதுற அளவுக்கு தான் இன்றைய அரசியல் சட்டம் இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டே இருக்கோம். சொன்னாங்கல்ல 10 மாசத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிறைக்கு முன்னாடி, அப்படி மாறி மாறி போராடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க இதை செய்யறது மாதிரி இல்ல. இதையே ஒரு காலகட்டம் மாறும்போது நாம் தமிழர் ஆட்சி வந்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க முத கையெழுத்து அதை போடுவோம், முத கையெழுத்து இதை போடுவோம். எங்க அண்ணன் வேலூர்ல சொன்னதான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். முதல் கையெழுத்து இந்த 7 பேர் விடுதலைன்னு சொன்னா அந்த சாதனை அண்ணனுக்கு போயிடக்கூடாதுன்னு நீதிபதி அதை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப திருப்பியும் ஒரு சாதனை வேணும்னா முதல் கையெழுத்து சித்திரவதை முகாமை காலி செய்யற கையெழுத்து அப்படிங்கிறதான் நாம் தமிழர் ஆட்சியில வரக்கூடிய கையெழுத்தாக இருக்கும் நம்புறேன். இந்த பேசின எல்லாருமே கொஞ்சம், நானும் கூட ரொம்ப பெருமையா வந்தேன். இன்னைக்கு மேடையில பேசினோம்னா நம்ம ரொம்ப கௌரவமா இருக்கும். பெரிய பெரிய ஆள்லாம் வீட்டுக்கு வந்தா என்ன, இங்க வந்து பார்த்தா எல்லாரும் என்னைய வரல, எங்களுக்கு வரல, என்னைய மரியாதையை போயிருச்சுனே. நான் கூட இன்னைக்கு லேட்டா பேச விடுறாங்க, நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஐட்டம் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, வாரவங்க போறவங்க என்னைய வரல. நீங்க எண்ணெயை போட்டாலும் சரி, சோப்பை போட்டாலும் சரி, ஒன்னும் வராது. என்னையே வரலன்னு கவலைப்படுற ஒரு கூட்டம் இருக்கிற அளவுக்கு கேவலப்பட்டு போச்சாடா உங்க பொழப்பு. யோசித்து பாருங்க, என்னையன்னா எவ்வளவு பெருசா நினைச்சிருந்தோம். ஐயோ பாவம். எங்க ஊர் வந்தாங்க 4:50 5:50 நினைக்கிறேன். எங்க அக்கா வந்து 3 பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. நாங்க வந்து இப்படி கூட்டம் கிட்ட வரதுனால ஒரு சில நேரத்தில் ஆல்பத்தை லேட்டா கொடுத்துருவோம், வேலையை பார்க்காம. போன் போட்டா எடுக்க மாட்டேங்கன்னு வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க வரைக்கும். அப்படி ஒண்ணு இப்ப பெண்டிங் வைக்கலையே, அது 5 மணிக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா, நாங்க எண்ணெயிலிருந்து வந்திருக்கோம். லேசா வெளியில எட்டி பார்த்தா 50 காவல்துறை துப்பாக்கியோட வீடை சுத்தி, நம்ம இருக்கிறது வந்து இந்திரா காந்தி காலனி கொடுத்த காலனி வீடு, அதுல நான் ஏறி குதிச்சு உடனே எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அப்படியே சுத்தி வரிசை நின்று அவர் ஆபீஸ் சொல்றாரு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க, நான் சொன்னா மட்டும் போயிருவாங்க. 50 பேர் ஊரை கூட்டு வந்துட்டு போயிருங்க அப்படின்னா போயிருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒன்னும் இந்த சோதனை கீதனை, நான் திருப்பியும் சொல்றேன், அந்த தொலைக்காட்சியில் நாங்கள் சோதனை நடந்து கொண்டிருக்கும் போதே என்னை அதிகாரி என்று சொல்றாரு. நான் ஏன்னா 12:30 தான் எனக்கு சோதனை முடிஞ்சது, காலைல 5:50 ஆரம்பிச்சது. ஒரு 8:45 அவர் எனக்கு சொல்றாரு, தொலைக்காட்சியில் செய்து ஓட்டுது தம்பி,
இந்த மாதிரி பண பரிவர்த்தனைக்காக உங்கள் வீடுகளில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று செய்தி ஓடுகிறது. அது நீங்க உண்மையிலே வெளியே போனோம்னு சொல்லுங்க. பண பரிவர்த்தனைக்காக நடத்தப்படுகிற சோதனை இது கிடையாது. எப்படி வெளிநாட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிருச்சு, நாம் தமிழர் கட்சி வெளிநாட்டு காசு கொடுத்துருச்சு, அப்படி கையூட்டலுக்காக போடப்படுத்தப்படுகிற சோதனை கிடையாது. இது விடுதலை புலிகளுக்காக, விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுவதற்காக நடத்தப்படுகிற சோதனை அப்படின்னு. அப்பதான் நமக்கு ஒரு ரைட்டரா, இப்ப தாண்டா சரியான கேஸுக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவ்வளவு நாளும் கேஸ் போட்டேன்னாங்க, இப்பதான் ஒரு முறையான வழக்கை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் நடத்தணும்? பாராளுமன்ற தேர்தல் தொடங்க இருக்கிறது. இன்னும் எந்த கட்சியும் எந்த கூட்டணி என்று முடிவு செய்யல. தனிச்சு நிக்கிறதா, எவன் கூட சேர்றதா, எவனை கூப்பிடுறதா, எவன் காலில் விழுறதா, ஒண்ணும் முடிவாகல. எத்தனை சீட்டு யாரை நிப்பாடுறது எதுவும் முடியாத. ஆனால் நாம் தமிழர் கட்சி 40க்கு 40 2016 சொல்லிட்டு வேட்பாளர் அறிவிப்பையும் தொடங்கிருச்சு. அப்ப தேர்தல் ரேஸ்ல நாம் தமிழர் கட்சி முதலிடத்துல வந்துருச்சு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பாருங்க, ஆளுங்கட்சி, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்கன்னு. 2 முறை இந்தியாவை ஆட்சி செய்த பிறகும் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இப்ப இருக்க தொலைக்காட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. திமுக எதிர்கட்சியா பிஜேபி தான், திமுக எதிர்கட்சி பிஜேபி திமுக அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டுறாங்கல்ல. இப்ப அவனுக்கு உண்மையிலே தெரியுது, இப்படி பிம்பம் கட்டும் போது ஊடால நாம் தமிழர் குறுக்க அணை கட்டிக்கிட்டு இருக்கு, இதை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நாம் தமிழரை கொஞ்சம் அப்படி தள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ரைடை விட்டா பயப்படுவான்னு நினைக்கிறாங்க. நான் சத்தியமா சொல்றேன், அண்ணனுக்குமே இதை சொல்றேன். நேத்து ரைடு நடக்கும் போது ஒரு தம்பி, இன்னும் சொல்லப்பட எங்க அண்ணன் கரியால மாதிரியான ஆட்கள் ஒருத்தர் வெளியில இருந்து ஸ்டுடியோட வாசல் நின்று பார்த்துட்டு போனாரு. இன்னைக்கு 4:30 எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வந்தேன். நம்ம முக்கில் தெருமுக்கில் வந்து கையை காட்டினாரா, சரி பார்த்தாரு, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிரு நிப்பாட்டினேன். நம்ம தான் வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு தான் ஓட்டுனேன். பாத்தீங்களா ஓட்டு அது இவங்களுக்கு தான் போலீஸை டெல்லியில இருந்து அனுப்பியிருக்காங்களா. வேற போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அதுக்கு இவ்வளவு நாள் வராம நம்ம ஊருக்கு 2 வண்டி வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழ் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. 24 என்ன இல்லையா, 26 நமக்கு தாங்க. ஏன்னா அவருக்கு பாராளுமன்றத்தில் என்னன்னு தெரியல, அவருக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்றாரு இது எதுல 26 நம்ம தான் 24 வாக்கு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க ரெய்டெல்லாம் நடக்கல. முறையா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு இலவச விளம்பரத்தை ஆளுங்கட்சியே செய்து கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரே யூடியூப் சேனலே பார்த்துக்கிட்டு இருந்து நேற்று தான் பார்த்தா, அடாடாடா எல்லா சேனலையும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும் போது அடா அப்படி இன்னும் 2 முனை இன்னும் 4 தடவை எங்க அக்கால ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. நேற்று பேர் சொன்னாங்க, யாராருக்கு இந்த மாதிரி துறை வீட்டில் கார்த்திக் வீட்டில் என்ன காளியம்மக்க பேரே வரல அப்படின்னு நானும் கூட யோசித்தேன். அதனால செஞ்சு விடுங்க, அடுத்தடுத்து வந்துட்டு போட்டோம், தேர்தலுக்கு பயன்பட்டு போட்டோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த நாட்டில் சங்கராச்சாரிகளும் எச் ராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் இந்த நிலத்திலே சுதந்திரமாக நடமாட முடிகிறது. சோழனின் பேரன்களாக இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் அண்ணன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட எங்கள் உறவுகள் சற்றேற குறைய 1/4 நூற்றாண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு தாங்கள் செய்யாத குற்றத்திற்காக அந்த வழக்கிலே பிணையப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக 1/4 நூற்றாண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு அதற்கு பிறகு சிறை கொட்டடி சிறப்பு முகாம் என்கிற பெயரிலே சிறை கொட்டடியை நிறுவி அதிலே எங்கள் அண்ணன்மார்களை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். இது எதேச்சகரமான போக்கு. இதை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் தம்பிகளுமான நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் அண்ணன்மார்களை அவர்களுடைய மருத்துவ உதவிக்காகவும் அவர்கள் விரும்புகிற தேசத்திற்கு செல்லுவதற்காகவும் நீங்கள் இந்த சித்திரவதை முகாமை, சிறப்பு முகாம் என்கிற பெயரிலே இருக்கிற சித்திரவதை முகாமை இழுத்து மூடி எங்கள் அண்ணன்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் மறுப்பீர்கள். ஆண்டாண்டு காலமாக மறுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். 3வது முறையாக நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வணக்கத்திற்குரிய பெருந்தனக்கரர்களே, ஒரு காலம் வருகிறது 2026 வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் புனித சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் புலிக்கொடியை ஏற்றும் போது இங்கே இருக்கிற கதவுகள் அனைத்தும் தானாக திறக்கும். அந்த திறக்கும் காலத்தை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம்.
உருவாக்கிய தீர்வோம். என்னையே வச்சு ரைடு விட்டுருக்காங்க எங்க நாட்டில் எங்க பிள்ளைகள் மேலாம். தேசிய புலனாய்வு முகமையை வைத்து எங்கள் பிள்ளைகளை, எங்கள் அண்ணன்மார்களை, அண்ணன் துரைமுருகன், தம்பி இசை உள்ளிட்ட தம்பி இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டவர்கள் மீது சம்மன் கொடுத்து அவங்களை எல்லாம் விசாரிக்கிறான். யார் விசாரிக்கிறா? இந்த நாட்டுக்குள்ள தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரிச்சிட்டாங்களாம். நாங்க ஆதரிச்சிட்டோமா? நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிச்சிட்டோமா? நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்கள் அல்ல. மாறாக எங்கள் அண்ணன் சீமான் சொல்வதை போல நாங்கள் விடுதலை புலிகளை காதலிப்பவர்கள். தமிழ் தேசிய இனத்தினுடைய மதிப்புமிக்க ராணுவமாக இருக்கிற விடுதலை புலிகளை நாங்கள் காதலிக்கிறோம். நாங்கள் எப்போதும் விடுதலை புலிகளை ஆதரிப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற வாய்ப்பின்படி நாங்கள் ஆதரிப்போம். என்னையே கொண்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல நிறுத்துற. ஏண்டா, குஜராத் துறைமுகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான டன்னு போதைப் பொருள் இந்த நாட்டுக்குள்ள அம்பானி அதானியினுடைய துறைமுகத்திலிருந்து மேற்குலக நாடுகளுக்கு, தெற்காசிய பிராந்தியங்களுக்கு போகுதே. இது எண்ணெயாவுக்கு தெரியாம இருக்குதா? எதுக்கு அம்பானி அதானி வீட்டுக்குள்ள உங்க எண்ணெயை போக மறுக்குது? காரணம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார சக்திகளாக இந்த அம்பானியும் அதானியும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களிடத்திலே போவதற்கு பயப்படுகிறார் நரேந்திர மோடிக்கும் அண்ணாமலைக்கும் எளிய பிள்ளை சீமானின் தம்பி உங்களிடத்தில் ஒன்றை சொல்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு நடிகரை கொண்டு வந்து நிறுத்தி எங்களுடைய வாக்குகளை பறித்து நீங்கள் எங்களுடைய வெற்றியை தடுத்திருக்கலாம். இப்போ ஒரு எங்க அண்ணன் தம்பியை வச்சே எங்க கண்ணை குத்த முயற்சி பண்றீங்க. ஆனாலும் ஆட்டத்தில் எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆட்டத்தின் நாயகனாக என் தலைவன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமான ஆட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி தீ பரவட்டும். சுட்டாலும் வெண்சங்கு நிறமாறா, என்னை சுட்டாலும் எங்கள் தலைவன் பிரபாகரா. அன்புக்குரியவர்களே, உலகம் நியாயம் பேசாது, அது தன் மனிதனும் சார்ந்தேதான் பேசும். எம்முயிர் தலைவர் பிரபாகரன் கற்றுக் கொடுத்த எமக்கு அரசியல். இந்த உலகம் நியாயம் பேசாது, அது தன் வணிக நலம் சார்ந்தேதான் பேசும். அன்புக்குரியவர்களே, ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து வைத்தான் என்ற குற்றச்சாட்டு. அப்படி பயங்கரவாதி, தீவிரவாதி உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து வைத்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டவனை தேடி திரிகிறது. நாட்டை அழிக்கிறது, நகரத்தை அழிக்கிறது, கோட்டை அழிக்கிறது, கொத்தளங்களை அழிக்கிறது. ஆனால் தேடி பார்த்தவன் கிடைக்கவில்லை. உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து வைத்தான் என்ற குற்றச்சாட்டுக்காக நாட்டை அழித்து, நகரத்தை அழித்து, கோட்டை அழித்து, கொட்டளத்தை அழித்து, பல்வேறு லட்சக்கணக்கான பொருள்களை அழித்துவிட்டு அன்புக்குரியவர்களே, பதுங்குக்குழியில் பதுங்கியிருந்தவரை கைது செய்கிறது. பதுங்குக்குழியில் பதுங்கியிருந்தவர் அரேபிய தேசத்தில் கடற்கரையில் உள்ள அந்த அரேபிய பாலைவனத்தில் சதாம் ஹுசேன் அவர்களை பதுங்குக்குழியில் பார்த்த மாத்திரத்திலேயே அமெரிக்க ராணுவம் சுட்டுக் கொள்ளவில்லை, கைது செய்தது, கண்ணியமாக விசாரித்தது, சிறையில் அடைத்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்புதான் அது தூக்கிலிட்டது. இது என்பது வரலாறு. ஒரு பயங்கரவாதி, பிரிவினவாதி, தீவிரவாதி என்று குற்றம் சாட்டப்பட்ட பெண்மணி ஒருத்தி தன் எதிரியின் குண்டுகளுக்கு தன்னுயிரை இரையாக்கும் வரை இந்த தேசத்தில் அமைச்சர் பதவியில் இருந்து இறந்தார் என்பது இந்திய தேசத்தின் வரலாறு. தீவிரவாதி, பயங்கரவாதி என்று குற்றம் சாட்டது அம்மையார் பூலாந்தேவி. அந்த அம்மையார் அரசின் குண்டு அல்ல, எதிரியின் தன் சொந்த நண்பருடைய குடும்பத்துடைய குண்டுகளுக்கு இரையாக்கும் வரை அமைச்சர் பொறுப்பில் இருந்துதான் இறந்தார் என்பது இந்திய வரலாறு. ஆனால் மனிதநேயம் பேசுகிற, காந்தியம் பேசுகிற, புத்தனை போற்றுகிற, அகிம்சையை தூக்கி பேசுகிற இந்த தேசம்
30 ஆண்டுகளாக எமது முன்னோர்களை, எமது உடன் பிறந்தார்களை சித்திரவதை கூடத்தில் வைத்திருக்கிறது. ஒன்னு பேரை மாத்து, அது சித்திரவதை கூடம் வைக்காத, சிறப்பு முகாம் இருக்கிற சித்திரவதை கூடம் வை. அன்பிற்குரிய உறவுகளே, எமது முன்னோர்கள், எமது பாட்டன்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் என்பது இதுதான். எமது தலைவன் என்னுடைய விடுதலைக்காக நிற்பது, என் பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்து போராடி விடுதலை பெற்றால் அது விடுதலை புலிகள். ஆனால் கீரி பிள்ளைக்கு பயிற்சி கொடுத்து கீரி பிள்ளையில் களத்தில் வைத்தால் அவன்தான் சிங்கள ராணுவம். ஒன்று தெரியுமா? கன்னிவடிகளை அகற்றுவதற்கு சிங்கள ராணுவம் கீரி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அப்பால் தன் விடுதலை என்று தெரியாது, தன் நாடு என்று தெரியாது, தன் தேசம் என்று தெரியாத அப்பாவி கீரி பிள்ளைகளை பல லட்சக்கணக்கில் பலி கொடுத்தான். ஆனால் அவன் தான் இந்த நாட்டுடைய தேசியவாதி, மனிதநேயத்தை போற்றுகிறவன், புத்தனை வணங்குகிறவன். ஆனால் எனது தேசம், எனது விடுதலை, எமது மண், எமது மொழி என்று என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளையே களத்தில் பலி கொடுத்த பிள்ளைகள் தான் இன்று தீவிரவாதிகளாக குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நேரத்தின் அருமை கருதி இந்த வதை முகாமை உடனடியாக தமிழக அரசு இழுத்து மூடப்பட வேண்டும். எமது உடன் பிறந்தார்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இதே சித்திரவதை முகாம் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் திறக்கப்படும். அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த அரும்பர் மக்கள் விரைவாக அடைக்கப்படுவார் என்று கூறி வாய்ப்பளித்தக்கு கேட்டமைக்கு நன்றி கூறுகிறேன். நான் தமிழர். அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பெருமைக்குரிய உறவுகளே, இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உறுதியேற்றுக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பெருமைக்குரிய பெருமகன் ஸ்டாலின் அவர்களே, சிறப்பு முகாம் அப்படின்னா என்ன, சட்டத்தில் என்ன சொல்லுது? ஒரே ஒரு செய்தி தான். ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவன் குறிப்பிட்ட ஒரு எல்லை பகுதிக்குள் விட்டு வெளியே எங்கும் செல்லக்கூடாது. அதுதான் அந்த சிறப்பு முகாமினுடையது. ஆனால் உங்களுடைய தந்தை ஐயா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அந்த சிறப்பு முகாம், அது சிறப்பு முகாமா இருக்கிறதா? எங்கள் ஈழத்து உறவுகளை சித்திரவதைப்படுத்துகிற சித்திரவதை கூடமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிறீர்களே, நாங்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்போம், நாங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிப்போம், நாங்கள் சட்டத்தின் ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லுகிற பெருமைக்குரிய பெருமகன் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்கிறோம். 1991 உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழங்கிய பெருமைக்குரிய பெருமகன் அருணாசலம் பிரதாப் சிங் இருக்கிற 2 பெருமைக்குரிய பெருமகன் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன வழங்கியிருக்காங்க தெரியுமா அவர்களே? சிறப்பு முகாமில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்தால் கூட அவர்கள் அந்த இடத்திலே தங்கலாம். அந்த செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். அதை செய்கிறீர்களா? இரண்டாவது, சிறப்பு முகாமில் இருக்கின்றவர்கள் ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அனைத்து உரிமைகளும் அங்கே இருக்கும். வெளியில் இருந்தவர்கள் யார் வேண்டுமென்றாலும் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம், என்ன பொருளை வேண்டுமென்றாலும் கொடுத்துக் கொள்ளலாம் என்கிற செய்தி. ஆனால் இத்தனை செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற பொழுதும் இவர்களை நீங்கள் சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை எச்சரிக்கின்றோம். பெருமைக்குரிய பெருமகள் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு ஈழ சகோதரி சிறப்பு முகாம் இருக்கிற தனது சகோதரனை பார்ப்பதற்காக வருகின்ற பொழுது அந்த சகோதரியும் பிடித்து சிறையில் அடைத்தால் கடைசி காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் என்ன நிலைமை ஏற்பட்டது? அதே அவர்கள் சிறையில் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது சசிகலா அவர்கள் என் கூட சிறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை. அதே சூழ்நிலைதான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, எச்சரிக்கிறோம். உங்களுக்கும் இதை நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. நீங்கள் உண்மையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றால் சிறப்பு முகாம் வழங்கிய அந்த அரசு சட்டத்தின் வழங்கிய சிறப்பு முகாமும் சித்திரவதை முகாமாக மாற்றிக் கொண்டிருக்கிற இதை நீக்க வேண்டும். அதை நீக்கும் வரை புலிகள் கூட்டம் ஓயாது ஒழியாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறிவிடுவேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாணவர்